தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி பாராளுமன்ற தேர்தல் 7-7 வெற்றி பெற்றுக் கொண்டே இருந்தாலும் டெல்லி மாநில சட்டமன்றத்தில் முதல் 15 ஆண்டுகள் திருமதி ஷீலா தீட்சித் அவர்கள் தலைமையிலும் அதற்கு பிறகு ஆம் ஆத்மி ஆட்சி டெல்லியில் தொடர்ந்து இருந்து வந்திருக்கிறது. அதிலும் 3 நாட்கள் நான் டெல்லி தேர்தல் தாவும் போயிருக்கேன். 13-15 போயிருக்கேன். 15 தான் ரொம்ப டெரிஃபையிங்கா இருக்கும். 10 வயசு 12 வயசு இருக்கிற ஓட்டு இல்லாத குழந்தைகள் கூட கையில விளக்கமாத்தோடு தெரிவாங்க. ஆம் ஆத்மி கட்சி ஒரு சிம்பல், அதுக்காக தப்பா நினைக்க விளக்கமாற்றோடு வீரியங்கம். So the visibility was so big. ஆனா இந்த தரம் போன பொழுது ஆம் ஆத்மி கட்சிக்கு விசிபிலிட்டி இல்லை. அதனாலதான் 3ஆம் தேதியே நான் டெல்லியில இருந்து மதுரை திரும்பிய உடனே பத்திரிகை நண்பர்களுக்கு சொன்னேன், தலைநகரில் தாமரையின் ஆட்சி வருகிறது. இந்த மாற்றம் ஏனென்றால் பிஜேபியோட பாப்புலர் ஓட்டுலையும் ஏற்கனவே நாம் 1993 வெற்றி பெற்ற பொழுது பாரதிய ஜனதா கட்சி பெற்ற வாக்குகள் 43%. ஆனா இன்னைக்கு 45% கொண்டிருக்கிறது. பாப்புலர் ஓட்டும் பிஜேபிக்கு அதிகம், சீட்டுகளும் அதிகம். என்ன காரணம்? அதுவும் 2015 ஆம் ஆத்மி பார்ட்டி 67 சீட்டு எழுதுக்கு, பிஜேபி 3 சீட் தான். இந்த சேஞ்சுக்கு என்ன காரணம்? ஒண்ணு, மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களுடைய அரசாங்கத்தின் திட்டங்கள் மக்கள் இதயத்தை தொட்டு இருக்கிறது. 2வது, ஆம் ஆத்மி கட்சியினுடைய ஊழல். நீங்க பாத்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு தக்கு மாதிரி, இந்த வார்த்தையை நான் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டியா ஒரு லோக்கல் தக்கு மாதிரியா சிஎம்ஆ இருந்தவர் பேசுறார். எந்த அளவுக்கு யமுனா நதியில விஷம் கலந்துருச்சு ஹரியானா அரசாங்கம். டெல்லியில இருக்கிற மக்களை இனப்படுகொலை பண்றதுக்கு ஜினோசைட் இந்த வார்த்தை பயன்படுத்தி இருக்க. ஆக இத மக்கள் ரசிக்கல. ஏன்னா ஆம் ஆத்மி கட்சினா முதல்ல அவங்க நேரேட்டிவ் எப்படி இருந்தது? கேப், மப்ளர், ஹவாய் சப்பல் தானே கெஜ்ரிவாலுக்கு இமேஜ் கொடுத்தது. அவங்க நேரேட்டிவ் இதுதானே. இன்னைக்கு என்ன? கெஜ்ரிவாலோட பாத்ரூம், டாய்லெட், பேன், தங்க பிளேட். எங்க இருந்து எங்க ஊழலையும். அதுவும் நீங்க பாத்தீங்கன்னா ருமேனியாவில் கம்யூனிஸ்ட் ஆட்சி தூக்கி எறியப்பட்டது இந்த மாதிரி சூழ்நிலை. ஆக கெஜ்ரிவாலோட வீட்டுல டாய்லெட் 33 லட்சம் ரூபாய்க்கு, அதுல டாய்லெட் பேனோட பிளேட் தங்க பிளேட். அந்த அளவுக்கு ஊழல். அதே மாதிரியா சாராய எக்ஸைஸ் தூக்கி ஸ்கேம் நிரூபிக்கப்பட்டது. அதுல கூட இப்ப ஆரம்பிச்சிருவாங்க, எலக்ட்ரானிக் மிஷின்ல கோளாறு, சிபிஐ எங்க டோர் ஸ்டெப்ல நின்னுது, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் நின்னுது, கெஜ்ரிவால் ஜெயில வச்சுட்டாங்க. இந்த சாராய ஊழல் பற்றி கம்ப்ளைண்ட் கொடுத்ததே காங்கிரஸ். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.